வணக்கம், நான் உங்கள் குமுதா பேசுகிறேன். எங்கேருந்து பேசுகிறேன்னா இல்லலூர்லேருந்து பேசுகிறேங்க. ஒண்டரில் ஆப்போசிட்லேயே எங்கேருந்து புது ப்ராஜெக்ட் போட்டிருக்கோன்னு சொன்னோம் இல்லைங்களா, ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து பேசுகிறேன். அந்த ப்ராஜெக்டில் ரோடெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். ரோடு போட்டுட்ருக்காங்க. மெயின் ரோடு அந்த 60 ஃபீட் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அந்த ரோட்டில் முன்னாடி வரும் பீசஸ்லாம் வருது நம்மளுக்கு. அந்த பீசஸில் ஷார்ப் பீஸ் கணக்கில் வரும். ஃப்ரண்ட்டில் வர்றது உங்களுக்கு 5500 ரேட்டுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற ரெசிடென்ஷியல் பீசஸ்லாம் 3999. ஓகேவா? இந்த ரோடு 60 ஃபீட் ரோடுங்க. அந்த ரோடு பெருசு உள்ளே நுழையும் போது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரோடே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே 600 to 2000 ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்கோம் பிளாட்ஸு. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ரேஞ்சில் வேணுமோ அந்த ரேஞ்சில் வாங்கிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது இன்னொரு என்ன விஷயம்னா, இது ஓஎம்ஆரில் வாங்கியிருக்கேன் அப்படின்ற கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா இல்லலூர் ஓஎம்ஆரில் தான் வரும். உங்களுக்கு ஓஎம்ஆர்லேருந்து திருப்பூர் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து வெறும் 2 கிலோமீட்டர்ஸ். 2 கிலோமீட்டர்ஸுங்கிறது ஓஎம்ஆரில் ஆசைப்பட்டு வாங்க முடியாதவங்க இங்கே வாங்கிக்கலாம். ஏன்னா ஓஎம்ஆரில் தான் ரேட்டு ஓவராக போயிடுச்சு இல்லைங்களா, அதனால் இங்கே நீங்கள் புக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு இங்கே வாங்கி வச்சுக்கலாம். இதுவுமே நம்மளுக்கு விஜிபிலாம் டெவலப் ஆகிருக்கிற மாதிரி டெவலப் ஆகிடும். ஏன்னா இங்கேயுமே நம்ம போடுறோமா, அது இல்லாமல் இவங்க கோத்ரேஜ் கம்பெனி போடுறாங்க, அதுக்கப்புறம் ஷோபா போடுறாங்க. அந்த சைடு நான் இப்போ திருப்பி காட்டினேன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் போட்டிருப்பாங்க, ஷீட்டு வச்சுருக்காங்க காம்பவுண்ட் மாதிரி. அதெல்லாம் கோத்ரேஜ் கம்பெனி. அவங்களாம் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அவங்களதெல்லாம் பண்ணும்போது ஏரியா எப்படி ரேஞ்சே வேறு மாதிரி ஆகிடுங்க. அதனால் இது நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா இவங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அசட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட்டுன்னு நினைக்கவே வேண்டாம். இதுக்கு நீங்கள் 1 லேக் கொடுத்து புக் பண்ணணுங்க. எப்போனா நீங்கள் எனாகுரேஷன் எப்படி அந்த எல்லோ சொன்ன பார்த்தீங்களா, க்ரீன் கார்டு தெரியுது பாருங்கள், அதுதான் அது கோத்ரேஜ். இப்போ இது எனாகுரேஷன் எப்போனா இந்த மந்த் எண்டுக்குள்ளே எனாகுரேஷன் பண்ணுவாங்க. எனாகுரேஷன் பண்ணிட்டாங்கன்னா அன்றைக்கி எனாகுரேஷன் அன்றைக்கி உங்களுக்கு புக் பண்ணிக்கலாம். நீங்கள் அன்றைக்கி நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குங்க. இப்போ நம்ம சொன்ன ரேட் இல்லாமல் நெகோஷியபிள் நல்லாவே இருக்கும். கிஃப்ட்ஸ் ஆஃபர் அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க ஆஃபர்ஸு. அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேஸ் முன்னாடி இடத்த பார்த்துட்டு இனாகுரேஷன் அன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. இது சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். இந்த இடம் பாருங்கள், இது உங்களுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அசட்டாக இருக்கும். எங்களை நீங்கள் மறக்க மாட்டீங்க. கிறிஸ்டோசிங்க இல்லை வாங்கி போட்டிங்கன்னா ஓகேங்களா. நீங்கள் உங்களை எதிர்பார்க்குறேன். இன்னொன்று இதுக்கப்புறமும் இந்த இடத்தோட அப்டேட்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன். நாங்கள் இனாகுரேஷன் வரைக்கும் என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ அதையும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்டேட்ஸை கொடுத்துட்டு இனாகுரேஷன் முன்னாடி ப்ராப்பராக இன்வைட் பண்ணுறேன். நீங்கள் அந்த இன்விடேஷன் பார்த்துட்டு நீங்கள் இடத்த பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சொல்கிறது தான் வந்தேன். நம்ம பார்ப்போம் திருப்பி அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? பாய், see you.